ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள், அதாவது அதிர்ஷ்ட எண் இப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா முழு பலன்களை நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தினசரி ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வந்துட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 9ஆம் இடத்துல 9 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. உங்க குடும்பத்துல வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க அலுவலக பணிகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. அதை நீங்க சிறப்பாக இன்றைய தினம் நீங்க எதிர்பார்த்து காத்திருங்கள். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை உங்க வியாபார ரீதியாக நீங்க அடைய முடியும். நல்ல வாய்ப்புகள் புதிதாக வந்து சேருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்குங்க. அதனால உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்கிறது. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்க செய்யலாம். உங்களுக்கு கரெக்டான டைம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. ஸோ திருமணத்திற்கான நேரம் கைகூட வந்துள்ளதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அது அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்க விரைவிலேயே திருமண தேதி உறுதி பெறக்கூடிய வகையில அல்லது நிச்சயதார்த்த தேதி உறுதி பெறக்கூடிய வகையில நல்ல ஒரு தகவலை நீங்க கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே. நீங்க திருமணம் மட்டுமல்ல, வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக எந்த ஒரு விஷயத்திலையும் சரி நீங்க இந்த தினம் பொறுமை அப்படின்ற விஷயத்தை கடைபிடித்தே ஆகணுங்க. பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இந்த தினம் உங்களுக்கு காரியங்களிலிருந்து சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. வேளாண்மை சம்பந்தமான விவசாயம் சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் மாறுபட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வழியில கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாங்கிறதுனால இன்றைய நாளை நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்களுக்கு கூடுதல் அலைச்சல் இல்லாமல் தவிர்ப்பதற்கு சரியான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களது ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துப்பாங்க. பெரும்பாலான ஆசைகளை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அது புரிந்து கொண்டு செயல்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எந்த விதமான போட்டிகள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரிங்க, நீங்க போட்டியில் எல்லாத்தையுமே கடந்து நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். புதிய ஒப்பந்தங்கள்ல எந்த காம்படிஷனாக இருந்தாலும் அதை நீங்க தாண்டி நீங்க ஜெயிக்க முடியுங்க. அதனால வியாபார ரீதியாக உங்களுக்கு போட்டியிலே வெல்லக்கூடிய ஒரு நாள், லாபகரமான ஒரு நாளாக அமையுதுங்க. உங்க குழந்தைகள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்க குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்று தினம் ஆரோக்கியம் சம்பந்தமான வகையில உங்களுக்கு சில பய உணர்வுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அதனால தைரியமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்று தினம் இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய சிக்கல்கள் எல்லாமே ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலில். அதனால உங்களது வேலையாட்களை பத்திரமாக நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதற்கான சரியான திட்டமிடல், நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுதல் ரொம்ப அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்க கண்டிப்பாக உங்க காதலர்கிட்ட வெளிப்படுத்தும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனவே காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இனிமே கண்டிப்பாக இருக்குங்க. ஆனா உங்க காதலருடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும்
நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் வந்து நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா, அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாவது சுற்றுப்பயணம் போகிறீங்க அப்படின்னா, பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா பணத்தை வந்து நீங்கள் செலவிடும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். நிறைய ஐடியாக்களை மனதில் உதயமாக்கி கொண்டு நீங்கள் வந்து செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா பணம் வந்து ரொம்ப லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தேவையில்லாத சில பொருட்களை வாங்குவதற்காகவோ அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே நிதானித்து செலவு பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றித் தருவதற்கு கண்டிப்பாக நல்ல உறுதுணையாக இருக்கும். ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத அவங்க உணரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளுக்கு ஏற்ப நீங்க வந்து உங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையுடன் இன்று தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே உங்க வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்வதற்கு இனிமையான ஒரு நாள் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நிறைய திட்டங்களை தீட்டலாம். உங்க திருமண வாழ்க்கையை நீங்கள் ரொமான்ஸ் மிக்கதாக மாற்றுவதற்கு நீங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளும் போது இன்னும் சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்க வேலை சூழல்ல இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். பயணங்களுக்கு இது உகந்த நாள் அல்லங்க. அதனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பயணங்கள் செய்வதை குறைத்துக் கொள்வது இன்னைக்கு நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தில் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பவர்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிக ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் விவசாயம் சார்ந்த செயல்பாடுகள் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரத்தில் இந்த வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்ங்க. ஏன்னா இன்றைய தினம் நல்ல லாபத்தை நீங்க ஈட்ட முடியும். நிறைய காம்படிஷன் உங்களுக்கு தொழிலில் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எதிர்பார்த்தபடி லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. உங்க குழந்தைகளுடன் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கீங்க. உங்க குழந்தைகளுடைய தேவைகள் மற்றும் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், லாபகரமான ஒரு நாள், நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அன்பு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் சிறப்பான அன்பை நீங்க கண்டிப்பாக இன்னைக்கு பெருகிக் கொள்ள முடியும். பொறுமையோடு செயல்படுவது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தர வழிகாட்டியாக அமையுங்க. எனவே நிதானத்தை செயல்படுங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வழியில நீங்க எந்த விதமான காரியம் ஈடுபடும் போதும் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள், இல்லைன்னா அலைச்சல் ஏற்படலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.